அதனால நம்ம எலும்புகள் நினமுள்ளதாக மாறணும்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள ஓனாயை வெளியே அனுப்பணும்ல. கர்த்தர் அனுபவம்னா நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிப்பார். ஒரு கணவன் இருப்பான், மனைவி இருப்பாங்க, மனைவிக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஒரு 1,00,000 50,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த குடிகார வீட்டுக்கார கணவர் இருந்து என்ன ஆகும்? 50,000 ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஓனாய் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த ஆசீர்வாதத்தை எலும்பு கூட மிச்சம் வைக்காத என்ன பண்ணும்? தின்னு முடிச்சிடும். அல்லையா? அதனால நம்மளுக்குள்ள அந்த ஓனாயை வெளியே அனுப்புனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம நினைமுள்ளதான் மாற்றுவோம். அல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஓனாயை வெளியே அனுப்பணும்னா நம்மளுக்குள்ள என்ன பண்ணணும்? ஓனாய் என்ன செய்தாங்க? கடவுளுக்கு கீழ்ப்படிய விடாது, வேதத்தை படிக்க விடாது, தேவாலயத்துக்கு போக விடாது, ஏசப்பா சொன்ன எந்த ஒரு சத்தியத்தையும் கேட்க விடாது. கேட்க வேணா, நீ கேட்கக்கூடாதுன்னு உங்க காதை அடைக்காது. அல்லையா? பிசாசு மகனே மகளே நீ சத்தியத்தை, தேவனோட சத்தியத்தை நீ கேட்காதுன்னு டக்குன்னு காதையும் மூக்கையும் வாயும் பொத்தாது. அது என்ன பண்ணுன்னா அந்த நேரத்தை கடவுள் கொடுக்க கூடாம அதை திருடிக்கணும். அல்லையா? அதிகாலை நம்ம எந்திரிக்கும்போது என்ன ஆகும்? தூக்கமா வரும். அதிகாலை எந்திரிப்போம், நேற்று நடந்த பிரச்சனை நம்மளுக்குள்ள கொண்டு அப்படி திணிக்கும். உடனே டென்ஷன் ஆயிடுச்சே, கடவுளை நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? எந்திரிச்சவங்க ஜெபிக்காம என்ன பண்ணாங்க? உடனே கோவத்தில் படுத்து தூங்கிடுவோம். நம்ம அதிகாலை எந்திரிக்கும்போது அப்போ தான் ஒரு வாட்ஸ்அப்பில் டைங்குன்னு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு ஆஃபர் 1 வாங்கினா 2 ஃப்ரீ. இங்கே உடனே அதை நோண்டிட்டு இருப்போம். என்ன ஆகும்? டைமு ஒரே ஓட்டமாக எங்கேயாவது ஓடி போயிடும். உடனே பிசாஸ் அப்பா மாட்டிக்கிட்டான் முடிஞ்சா இன்னைக்கு 1 ஆஃபர், 1 வாங்கின 1 ஆஃபரா, ஒன்னு ஆஃபருக்கு விற்கிற என்ன பண்ணும்? உங்களை பாவத்துக்கு வித்துரும். இல்லையா? 1 வாங்கினா 1 பாவம். வேதம் சொல்லுதுல, ஒரு பிசாசு உங்களை விட்டு போனால் 7 பிசாசை கூட்டிகிட்டு வரும். ஆமாம், நீங்கள் ஆஃபரை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அதுக்குரிய நேரத்தில் பார்க்கணும். ஒரு பொருள் வாங்குறது தப்பு இல்லை வீட்டுக்கு, அதுவும் நியாயமாக சரி 1 வாங்கின 1 ஆஃபர் எல்லாம் வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் அது எப்போ செய்யணுமோ அப்போ